முதல் சாமுவேல் 14 மற்றும் 15 அதிகாரங்களுக்குள் நாம் செல்லும் முன், அதற்கு முன் என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஒரு ராஜாவைக் கேட்டது. சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மீது கடுமையாக அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். சவுல் ஏற்கனவே பலவீனத்தை வெளிப்படுத்தியிருந்தான். முந்தைய அதிகாரத்தில் சவுல் அவசரப்பட்டான். செய்யக்கூடாத பலியைச் செய்தான். அவன் ராஜ்யம் நிலைக்காது என்று சாமுவேல் அவனிடம் கூறினான். ஆகவே இப்போதே கேள்வி சவுல் போராட முடியுமா என்பதல்ல. சவுல் உண்மையாக கர்த்தரைப் பின்பற்றுவானா என்பதே கேள்வி. அதிகாரம் 14. பெலிஸ்தியர் இன்னும் இஸ்ரவேலை ஒடுக்கிக் கொண்டிருந்தார்கள். சவுல் முகாமின் ஓரத்தில் ஒரு மாதுளை மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான். அவனைச் சுற்றி சிலர் மட்டும் இருந்தார்கள். ஆசாரியனும் அங்கே இருந்தான். படையும் அங்கே இருந்தது. ஆனால் எல்லாமே நின்று போனது போல இருந்தது. இஸ்ரவேலுக்கு ராஜா இருந்தான். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த துணிவான நகர்வும் இல்லை. எந்த உண்மையான வேகமும் இல்லை. ஆனால் சவுல் உட்கார்ந்திருக்கையில் யோனத்தான் நகர்கிறான். தன் ஆயுதம் சுமக்கும் இளைஞனை நோக்கி அவன் சொல்கிறான், வாராய், நாம் பெலிஸ்தியரின் காவல் நிலையத்திற்குச் செல்வோம். அவன் முழு படையையும் அழைக்கவில்லை. பெரிய பொது நேரத்தைக் காத்திருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் நகரத் தீர்மானித்தான். பிறகு யோனத்தான் வேதாகமத்தில் உள்ள மகத்தான வரிகளில் ஒன்றைச் சொல்கிறான். அநேகரால் ஆகட்டும், சிலரால் ஆகட்டும், இரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அதுவே இந்த அதிகாரத்தின் இதயம். எண்ணிக்கையில் தாம் பலவீனமானவர்கள் என்பதை யோனத்தான் அறிவான். சாதாரண கணக்கில் தானும் தன் ஆயுதக்காரனும் போதாது என்பதை அவன் அறிவான். ஆனால் அவன் நம்பிக்கை அவர்களின் எண்ணிக்கையில் இல்லை. அவன் நம்பிக்கை கர்த்தரிடமே இருந்தது. ஆயுதக்காரன் அழகான நம்பிக்கையுடன் பதிலளிக்கிறான். உன் இருதயத்தில் இருப்பதையெல்லாம் செய். உன் இருதயத்தின்படி நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவன் விசுவாசத்தில் நகர்கிறான். மற்றொருவன் அவனோடு சேர்கிறான். திடீரென்று 2 சாதாரண சேவகர்கள் தேவனுடைய கையில் கருவிகளாகிறார்கள். யோனத்தான் ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறான். பெலிஸ்தியர் காத்திருங்கள் என்றால் அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் மேலே வாருங்கள் என்றால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று யோனத்தான் எடுத்துக்கொள்வான். பெலிஸ்தியர் அவர்களைப் பார்த்து இகழ்ந்தார்கள். மேலே வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அப்போது யோனத்தானும் அவன் ஆயுதக்காரனும் கைகளாலும் கால்களாலும் ஏறிச் செல்கிறார்கள். அது செங்குத்தான ஏற்றம். அது வெளிப்படையான இடம். அது ஆபத்தானது. இது எளிதான ஏற்றமல்ல. இது கீழ்ப்படுதலின் ஏற்ற பாதை. அவர்கள் மேலே சென்றவுடன் யோனத்தான் தாக்குகிறான். மனிதர்கள் விழத் தொடங்குகிறார்கள். பயம் முகாமெங்கும் பரவுகிறது. நிலம் முழுவதும் நடுக்கம் உண்டாகிறது. பகைவரிடையே குழப்பம் வெடிக்கிறது. இந்த அச்சம் தேவனிடமிருந்தது என்று வேதாகமம் தெளிவாகச் சொல்கிறது. கர்த்தர் ஒரு சிறிய விசுவாசச் செயலையை ஒரு தேசத்தை அசைக்கும் நிகழ்வாக மாற்றுகிறார். சவுலின் முகாமில் காவலர்கள் பகைவர் சிதறிச் செல்லுவதைப் பார்க்கிறார்கள். யாரோ ஒருவர் இல்லை என்று சவுல் உணர்கிறான். அது யோனத்தானும் அவன் ஆயுதக்காரனும்தான். இப்போது சவுல் நகரத் தொடங்குகிறான். ஆனால் வேறுபாடு முக்கியம். நடுக்கம் ஆரம்பிக்கும் முன் யோனத்தான் விசுவாசத்தில் நகர்ந்தான். முடிவுகள் தென்பட்ட பிறகே சவுல் நகர்கிறான். போர் பரவிக்கொண்டிருக்கையில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உதவி அளிக்கிறார். மறைந்து இருந்தவர்கள் திரும்பி வருகிறார்கள். பெலிஸ்தியரோடு இருந்தவர்களும் மீண்டும் திரும்புகிறார்கள். இருவர் மூலம் ஆரம்பித்தது பெரும் இரட்சிப்பாகிறது. கர்த்தர் அப்படித்தான் பலமுறை செயல்படுகிறார். அவர் எப்போதும் கூட்டத்திலிருந்து ஆரம்பிப்பதில்லை. அவர் விருப்பமுள்ளவர்களிடமிருந்து ஆரம்பிப்பார். அதன் பிறகு தைரியம் பரவுகிறது. ஆனால் இந்த வெற்றியின் நடுவில் சவுல் ஒரு அவசரமான முடிவெடுக்கிறான். மக்களுக்கு பிரதிஞ்ஞை கட்டளையிடுகிறான். சாயங்காலம் வரை யாரும் உணவு உண்டால் அவன் சாபத்திற்குரியவன். நான் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கும் வரை. அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சவுல் சொல்லவில்லை.
நான் பழிவாங்க வேண்டும் என்று சொல்கிறான். மக்கள் பலவீனப்படுகிறார்கள். அவர்கள் பகைவரை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சோர்ந்திருக்கிறார்கள். ராஜா அவர்களை வலுப்படுத்தாமல் பாரமாக்கினான். யோனத்தான் அந்த பிரதிஞையை கேள்விப்படவில்லை. காட்டில் செல்லும்போது தேன் இருப்பதைப் பார்க்கிறான். தன் கோலின் நுனியை அதில் நனைக்கிறான். அவன் சுவைக்கிறான். அவன் கண்கள் பிரகாசித்தன என்று வேதாகமம் சொல்கிறது. அது எவ்வளவு அழகான படம்! வலிமை அங்கே இருந்தது. தேசத்தில் இனிமை இருந்தது. ஆனால் சவுலின் மூடமான கட்டளை மக்களை அதிலிருந்து தடுத்தது. பிறகு யோனத்தான் சொல்கிறான், என் தந்தை தேசத்தை துன்பப்படுத்திவிட்டார். அவன் சொல்வது உண்மை. சவுல் தன்னை ஆவிக்குரிய ஆர்வமுள்ளவன் என்று நினைத்தான். ஆனால் அவன் ஆர்வம் ஞானத்தால் நடத்தப்படவில்லை. வெற்றிக்கு உதவுகிறேன் என்று நினைத்தான். ஆனால் எல்லோருக்கும் அதை மேலும் கடினமாக்கினான். நாளின் முடிவில் மக்கள் மிகவும் பசியடைந்து இரத்தத்தோடு கொள்ளையே தின்றார்கள். சவுலின் மூடமான பிரதிஞை மக்களை பாவத்துக்கு தள்ளியது. சவுல் அதைச் சரி செய்ய முயல்கிறான். ஒரு பலிபீடம் கட்டுகிறான். தொடர்ந்து துரத்தலாமா என்று கேட்கிறான். ஆனால் தேவனிடம் விசாரிக்கும்போது பதில் வரவில்லை. ஏதோ தவறு இருந்தது. சிட்டு போட்டபோது யோனத்தான் தெரிகிறான். தான் கொஞ்சம் தேன் சுவைத்ததை நேர்மையாக ஒப்புக்கொள்கிறான். அப்போது சவுல் யோனத்தான் சாவான் என்று சொல்கிறான். அது அதிர்ச்சியான தருணம். தேவன் மூலம் இரட்சிப்பு வந்த மனிதனே, வெற்றியை தடுமாற வைத்த ராஜாவே இப்போது மரணத்திற்கு ஒப்படைக்கிறான். ஆனால் மக்கள் இடைநிற்கிறார்கள். அவர்கள் அதை மறைக்கிறார்கள். சவுல் காணாததை அவர்கள் காண்கிறார்கள். அந்த நாளில் யோனத்தான் தேவனோடு வேலை செய்தான். அவன் பிரச்சனையல்ல. அவன் இரட்சிப்பின் ஒரு பங்காக இருந்தான். ஆகையால் யோனத்தான் காப்பாற்றப்பட்டான். துரத்தலும் அங்கே முடிந்தது. அதிகாரத்தின் முடிவில் சவுலின் போர்களும் குடும்பமும் சுருக்கமாக கூறப்படுகின்றன. மேற்பரப்பில் அது வலிமையாகத் தோன்றுகிறது. ராஜாவைப் போலத் தோன்றுகிறது. நிலைத்திருக்கிறது போலத் தோன்றுகிறது. ஆனால் பிளவுகள் எல்லா திசையிலும் ஏற்கனவே தோன்றிவிட்டன. யோனத்தான் கர்த்தரை நம்பி நகர்ந்தான். சவுல் பின்னால் வந்து அளவை மீறினான். யோனத்தான் வெளிச்சத்தையும் வலிமையையும் கொண்டு வந்தான். சவுல் பாரத்தையும் தவறான தீர்ப்பையும் கொண்டு வந்தான். ஆகஸ்ட் இந்த 14ஆம் அதிகாரம் நமக்கொரு எச்சரிக்கையையும் ஒரு சாட்சியத்தையும் விட்டு செல்கிறது. எச்சரிக்கை என்னவெனில், செயற்பாடு வெளிப்படுத்துதல் என்பது வெளிப்பாடு அல்ல. பொதுவான ஆர்வம் என்பது விசுவாசம் அல்ல. ஒருவர் வெளியில் செயலில் இருப்பது போலத் தோன்றினாலும் உள்ளே ஆவிக்குரிய தவறில் இருக்கலாம். சாட்சி யோனத்தான். அநேகரால் ஆகட்டும் சிலரால் ஆகட்டும் கர்த்தர் இரட்சிக்க முடியும் என்று அவன் நினைவுறுத்துகிறான். ஒரு அமைதியான துணிச்சல் செயலில் இருந்து கர்த்தர் ஆரம்பிக்க முடியும். வெறும் நம்பிக்கையுள்ள ஒரு சேவகரின் மூலம் பகைவர் முகாமையே அசைக்க முடியும். அதனால் நாமும் பெரியவர்களாக, வலிமையானவர்களாக அல்லது எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக உணரப்படும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் அதில் இருந்தால் கீழ்ப்படிதலே தொடங்குவதற்கு போதும். மிக ஆழமான அர்த்தத்தில் இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. சவுல் மக்களுக்கு பாரமாக இருந்தான். இரட்சகர் மக்களுக்கு வலிமை தருகிறார். சவுல் சுயநலத்திலிருந்து நடந்தான். இரட்சகர் பிதாவுக்கான பரிபூரண கீழ்ப்படிதலில் நடக்கிறார். யோனத்தான் கர்த்தரை நம்பிய போல் நாமும் கிறிஸ்துவை நம்பும்போது மனித பலவீனத்தை விட பரலோகம் மிக அதிகம் செய்ய முடியும் என்பதை காண்கிறோம். அதிகாரம் 15. இப்போது நிலைமை மாறுகிறது. சாமுவேல் சவுலிடம் மிகவும் தெளிவான, பாரமான, சந்தேகமற்ற செய்தியுடன் வருகிறான். அமாலேக் இஸ்ரவேலுக்கு முன்பு செய்ததை கர்த்தர் நினைவுகூர்கிறார். எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களை எவ்வாறு எதிர்த்தார்கள் என்பதையும் நினைவுகூர்கிறார். இப்போது நியாயத்தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் நியமித்ததை முழுமையாக அழிக்க சவுலுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இது குழப்பமானதல்ல. இது மல்ல. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சவுல் ஊகிக்க வேண்டியதுமில்லை. வார்த்தை தெளிவானது. சவுல் மக்களைச் சேர்க்கிறான்.
கேனியர் அமாலேக்கரிடமிருந்து விலகிச் செல்லும்படி எச்சரிக்கிறான். பிறகு அமாலேக்கரை வெல்லச் செல்கிறான். ஆரம்பத்தில் இது கீழ்ப்படுதல் போல தெரிகிறது. ஆனால் பின்னர் உண்மை வெளிப்படுகிறது. சவுல் ஆகாக் ராஜாவை உயிரோடு வைக்கிறான். சிறந்த ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த மிருகங்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் விட்டு வைக்கிறான். மதிப்பில்லாதவற்றை அழிக்கிறான். மதிப்புள்ளது போல தோன்றியவற்றை வைத்துக் கொள்கிறான். அது கீழ்ப்படிதல் அல்ல. அது கட்டளையை தன் விருப்பப்படி திருத்துவது. தேவன் சொன்னதில் ஒரு பங்கைச் செய்ய சவுல் தயாராக இருந்தான். ஆனால் முழுவதையும் செய்யவில்லை. முழு ஒப்புக் கொடுக்காமலே வெற்றி வேண்டும் என்று நினைத்தான். வெளியில் விசுவாசமாகத் தோன்றிக் கொண்டே உள்ளே தக்கவைக்க ஏதோ ஒன்றை வைத்திருந்தான். இதுவே இந்த அதிகாரத்தை நமக்கு மிகவும் தனிப்பட்டதாக ஆக்குகிறது. பெரும்பாலானவர்கள் வெளிப்படையாக நான் தேவனை நிராகரிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். பெரிய ஆபத்து என்னவெனில், நான் கீழ்ப்படிவேன், ஆனால் இதை விட்டுவிடுவேன் என்று சொல்லுவதில்தான். நான் பின்பற்றுவேன், ஆனால் இந்த பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் பகுதி கீழ்ப்படிதலும் கீழ்ப்படாமையே. இரவிலே கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருகிறது. அது மிகவும் துக்கமானது. சவுலை ராஜாவாக்கிறதற்கு கர்த்தர் வருந்துகிறார். ஏனெனில் சவுல் அவரை பின்பற்றுவதிலிருந்து திரும்பிப் போய்விட்டான். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றவில்லை. சாமுவேல் முழு இரவும் கர்த்தரை நோக்கி அழுகிறான். இது எவ்வளவு தீவிரமானது என்பதை அதுவே காட்டுகிறது. சாமுவேல் கண்டிப்பதற்காக காத்திருக்கவில்லை. சவுல் என்ன ஆகிறான் என்று நினைத்து உடைந்து போகிறான். காலை சாமுவேல் அவனைச் சந்திக்கச் செல்கிறான். ஆனால் சாமுவேல் அவனை எதிர்கொள்வதற்கு முன் சவுல் கர்மேலுக்குச் சென்று தன்னுக்காக ஒரு நினைவுச் சின்னம் வைத்திருந்தான். கீழ்ப்படாமையின் நடுவிலும் அவன் தன் புகழை நினைத்துக் கொண்டிருந்தான். பிறகு சவுல் துயரமான நம்பிக்கையோடு பேசுகிறான். நான் கர்த்தரின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். சாமுவேல் வேதாகமத்தின் கூர்மையான கேள்விகளில் ஒன்றைக் கேட்கிறான். அப்படியானால் என் காதுகளில் கேட்கும் இந்த ஆடுகளின் கத்தலும் எருதுகளின் சத்தமும் என்ன? வேறு வார்த்தையில், நீ கீழ்ப்படிந்திருந்தால் கீழ்ப்படாமைக்கு ஏன் ஒரு சத்தம் இருக்கிறது? உடனே சவுல் பழியை மாற்றத் தொடங்குகிறான். மக்கள் மிருகங்களை விட்டு வைத்தார்கள். பலியிடுவதற்காக வைத்தார்கள். மீதியையெல்லாம் அழித்தோம் என்று சொல்கிறான். ஆனால் சாமுவேல் அவனை நிறுத்துகிறான். சவுல் தன் கண்களில் சிறியவனாய் இருந்தபோது கர்த்தர் அவனை ராஜாவாக்கினதை சாமுவேல் நினைவுபடுத்துகிறான். கர்த்தர் அவனை ஒரு பணிக்கு அனுப்பினார். அப்படியிருக்க அவன் ஏன் கீழ்ப்படிக்கவில்லை? ஏன் கொள்ளையில் விழுந்தான்? ஏன் கர்த்தரின் பார்வையில் தீமை செய்தான்? சவுல் இன்னும் தன்னை பாதுகாக்க முயல்கிறான். நான் கீழ்ப்படிந்தேன் என்று வலியுறுத்துகிறான். ஆகாகை கொண்டு வந்தேன். மக்கள் பலிக்காக மிருகங்களை எடுத்தார்கள் என்று சொல்கிறான். அப்போது தலைமுறைகளாய் ஒலிக்கும் பதிலை சாமுவேல் கூறுகிறான். பலியை விட கீழ்ப்படிதல் மேல், ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை விட செவி கொடுத்தல் மேல். அதுவே இந்த 15ஆம் அதிகாரத்தின் மையம். கலகத்தை மறைக்க பயன்படுத்தப்படும் மதச் செயல்களால் தேவன் கவரப்படமாட்டார். கீழ்ப்படிதலுக்கு பதிலாக பலி அவருக்கு தேவையில்லை. ஒப்புக்கொடுக்கப்பட்ட இருதயம் அவருக்கு தேவை. அவருடைய வார்த்தையை நம்புகிற சீடர்கள் அவருக்கு தேவை. தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கட்டளைகளை மாற்றாதவர்கள் அவருக்கு தேவை. சாமுவேல் இன்னும் ஆழமாகச் செல்கிறான். கலகம் சூனியப்பாவை போன்றது. பிடிவாதம் விக்கிரகாராதனைக்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பானது. ஏன்? கலகமும் விக்கிரகாராதனையும் தேவனுடைய இடத்தில் வேறொன்றை அமர்த்துகின்றன. தன்னைத்தானே சிங்காசனத்தில் அமர்த்துகின்றன. கடைசியில் சவுல் வெளிப்படையாக தன் பாவத்தை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் அவன் சொல்வதை கேளுங்கள். நான் மக்களைப் பயந்தேன், அவர்களின் சொல்லுக்கு கீழ்ப்பட்டேன். இதோ காரணம். இஸ்ரவேலின் ராஜா தேவனை விட மக்களை அதிகம் பயந்தான். இன்றும் சமரசம் அதே வேரிலிருந்தே வளர்க்கிறது. முகங்களை நாம் பயப்படுகிறோம். நிராகரிப்பை நாம் பயப்படுகிறோம். மனிதரின் கருத்தை நாம் பயப்படுகிறோம். அதனால் தேவன் சொன்னதை நாம் மெலிதாக்குகிறோம். சவுலின் துயரம் அவன் தவறு செய்ததில்தான் அல்ல.
மனிதர் முன் நன்றாக நிற்பதை அதிகம் நினைத்தான். தேவன் முன் நேராக நிற்பதை மிகக் குறைவாக நினைத்தான். கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்ததால் கர்த்தரும் அவனை ராஜாவாக இருந்து நிராகரித்தார் என்று சாமுவேல் தெளிவாகச் சொல்கிறான். பிறகு சவுல், மக்கள் முன்னிலும் மூப்பர் முன்னிலும் என்னை மதிப்புடன் நடத்து என்று கேட்கிறான். இன்னும் அவனுக்கு புகழ் முக்கியம். ராஜ்யம் கிழிக்கப்படும் போதும் வெளிப்படையான மரியாதையை பிடிக்க முயல்கிறான். சாமுவேல் திரும்பிச் செல்லும்போது சவுல் அவன் ஆடையின் ஓரத்தை பிடிக்கிறான். அது கிழிகிறது. அந்த கிழிந்த ஆடையை சாமுவேல் ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறான். உன் ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடமிருந்து கிழித்து உன்னைவிடச் சிறந்தவருக்கு கொடுத்தார் என்று சொல்கிறான். பின்னர் இறுதி கடினமான தருணம் வருகிறது. கசப்பு கடந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். ஆகாக் முன்னால் கொண்டு வரப்படுகிறான். ஆனால் சவுல் முடிக்காத நியாயத்தை சாமுவேல் நிறைவேற்றுகிறான். அதற்குப் பிறகு சாமுவேல் போகிறான். இந்த அதிகாரம் துக்கத்தில் முடிகிறது. சாமுவேல் தன் இறப்பு நாள்வரை சவுலை மீண்டும் காணவில்லை. ஆயினும் அவனுக்காகச் சோகப்படுகிறான். கர்த்தரும் சவுலைப் பற்றி வருந்துகிறார். இது வெற்றியின் அதிகாரமல்ல, இது துக்கத்தின் அதிகாரம். ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஒரு ராஜாவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. ஒரு ராஜாவுக்கு தெளிவான கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ராஜா தேவனுடைய வார்த்தையை தன் வசதிக்கேற்றதாக, தன்னை புகழ்படுத்துவதற்கேற்றதாக, எளிதானதாக மாற்றிக்கொண்டே இருந்தான். அதற்கான விலை எல்லாவற்றுமாக இருந்தது. ஆகஸ்ட் 14-15 அதிகாரங்கள் 2 விதமான இருதயங்களை நமக்குக் காட்டுகின்றன. அநேகராலோ சிலராலோ கர்த்தர் இரட்சிக்க முடியும் என்று யோனத்தான் நம்புகிறான். தேவனுக்கு கீழ்ப்படுதலை தன் விதிமுறைகளில் நடத்தலாம் என்று சவுல் நினைக்கிறான். யோனத்தான் அமைதியான விசுவாசத்தில் செய்கிறான். சவுல் பொதுவான மத வெளிப்பாட்டில் செய்கிறான். யோனத்தான் மக்களை வலுப்படுத்துகிறான். சவுல் தேசத்தை துன்பப்படுத்துகிறான். யோனத்தான் கர்த்தரின் மகிமைக்காக தன்னையே ஆபத்தில் இடுகிறான். சவுல் மக்கள் முன் தன்னை பாதுகாக்கிறான். அதனால்தான் ராஜ்யம் சவுலின் கைகளிலிருந்து இழுக்கத் தொடங்கியது. கடைசியில் தேவன் பார்க்க விரும்புவது வெளிப்படையான பெருமை அல்ல. அவர் எதிர்பார்ப்பது ஒப்புக்கொடுக்கப்பட்ட இருதயம். அதுவே இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. சவுல் பிடித்துக் கொண்ட இடத்தில் இயேசு முழுமையாக ஒப்புக்கொடுத்தார். சவுல் தன்னைக் காத்த இடத்தில் இயேசு தம்மை முழுமையாக பிதாவிடம் ஒப்படைத்தார். சவுல் கட்டளையை தன் விருப்பப்படி மாற்றிய இடத்தில் நான் எப்போதும் அவருக்கு பிரியமானவற்றையே செய்கிறேன் என்று இயேசு சொல்ல முடிந்தது. கிறிஸ்துவினாலே உண்மையாக மனந்திரும்புகிற கீழ்ப்படியாதவருக்கும் இன்னும் இரக்கம் உண்டு. கிறிஸ்துவினாலே பிடிவாதமான இருதயமும் மென்மையாக்கப்பட முடியும். கிறிஸ்துவினாலே சவுலின் மாதிரியில் சிக்கிக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அழைப்பு இன்னும் அதேதான். கர்த்தரை நம்புங்கள். அவருடைய சத்தத்துக்கு செவிகொடுங்கள். கீழ்ப்படுதலுக்குப் பதிலாக வெளிப்பாட்டை வைக்காதீர்கள். மக்களை தேவனை விட அதிகம் பயப்படாதீர்கள். ஏனெனில் கீழ்ப்படுதல் உண்மையாகவே பலியை விட மேல்.